மதிப்புக்குரிய பேராசிரியர் கருணானந்தம் அவர்களே, மேடையில் இருக்கும் பெரியோர்களே, எல்லோருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை பற்றி குறிப்பிடும் பொழுது நான் கேரளாவில் IAS அதிகாரியை பணிபுரிந்தவன் என்று சொன்னார். சுமார் 20 வருடங்களுக்கு மேலாக கேரளாவில் நான் இந்திய ஆட்சிப்பணியில் நான் பணிபுரிந்தேன். சமூக அளவில் நாராயணகுருவின் தாக்கத்தை நேரடியாக பார்த்தவன் நான். அந்த காரணத்தினால்தான் என்னை இங்கே அழைத்திருக்கார்கள் என்று நான் நினைக்கிறேன். நீங்க 19ஆம் நூற்றாண்டுல பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆங்கில கல்வி இந்தியாவில் மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாக்கியது. அது வரைக்கும் இங்க பாரம்பரியமாக நம்முடைய கல்வி முறையில குருவை கேள்வி கேட்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கல்வி முறை தான் அங்கே இருந்தது. அது பல பேருக்கு மறுக்கப்பட்டது, சில பேருக்கு தான் அந்த கல்வி முறையே இருந்தது. முதல்ல இந்த இங்கிலீஷ் எஜுகேஷன் வந்த பிறகு இன்டலெக்சுவல்ஸ் அவங்கெல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. சில பேர் கிறிஸ்டியானிட்டி மதம் மாறத்துக்கும் விருப்பப்பட்டாங்க. அந்த காலகட்டத்தில் 2 விதமான மூமெண்ட் நடந்தது. ஒரு மூமெண்ட் இந்து மதத்தை காப்பாற்றணுன்ற ஒரு மூமெண்ட், இன்னொரு மூமெண்ட் இந்து மதத்தில் ஏகப்பட்ட குறைகள் இருக்கின்றன, அதெல்லாம் நிவர்த்தி பண்ணணும், அதெல்லாம் மாற்றம் வரணும், அதெல்லாம் ரீஃபார்ம் பண்ணணும்ன்ற ஒரு குரூப் இருந்தது. அதுலேயும் பல விதமான கிளைகள் இருந்தது. இப்போ சில குரூப் இப்போ பிரார்த்தனை சமாஜ் அப்படின்ற அவங்க என்ன பண்ணாங்கனாக்கா, அவங்க என்ன சொல்றாங்கனாக்கா, வேதம் நல்லது, வேத காலத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்கள்லாம் ரொம்ப நல்ல கருத்துக்கள் தான், ஆனால் அதுக்கு பிறகு அதை இன்டர்பிரட் பண்ணது தான் தப்பாக போச்சு, உருவ வழிபாடெல்லாம் தவறு அப்படின்னு பிரார்த்தனை சமாஜ் அந்த இந்து மதத்தை ரீஃபார்ம் பண்ணுறதா அவங்க ஒரு கருத்தை வெளியிட்டாங்க. இப்போ ராஜாராம் மோகன் ராய் போன்றவங்க சதி போன்ற இதெல்லாம் மாற்றணுன்றதுக்காக அவங்க போராடினாங்க. அது நீங்கள் எல்லாம் நம்ம டெக்ஸ்ட் புக்கில் எல்லாம் படிச்சிருப்பீங்க. விவேகானந்தர் கூட அதனுடைய ஒரு தொடர்பாக வந்தவர் தான். இந்து மதத்தை நம்ம திருப்பி புனர் ஸ்தாபிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு வந்தவர் தான் விவேகானந்தர். அதே மாதிரி விவேகானந்தர் அது இருக்கிற குறைகள்லாம் சொல்லியிருக்கார். ஆனால் நம்ம இந்து சமூகத்தில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னாக்கா, அவங்க குறை சொல்றதெல்லாம் ஒன்றும் இவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. இப்போ விவேகானந்தர் பற்றி நீங்கள் யாராவது கேட்டிங்கன்னா தெரியும், அவர் எவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்கார். அதை இப்போ யாரும் அவங்க மறந்துட்டாங்களோ இல்லை அதை அவாய்ட் பண்ணிடுவாங்க. அவர் முஸ்லீம் மதத்தை பற்றி சொன்ன விஷயங்கள், அவர் என்ன சொல்றாருனாக்கா, இந்து மதத்தையும் முஸ்லீம் மதத்தையும் சொல்லும் பொழுது மூளையாக செயல்படுகிறது இஸ்லாம் அப்படின்லாம் சொல்றாரு. இதெல்லாம் இவங்க இது பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி பசு, அவர் ஒரு நான் வெஜிடேரியன், அது ரொம்ப பேருக்கு தெரியாது. விவேகானந்தர் ஒரு பிராமணர் அல்ல, அவர் ஒரு நான் வெஜிடேரியன், ரொம்ப விரும்பி சாப்பிட்றவர். நான் வெஜிடேரியன் விரும்பி சாப்பிட்றவர். அவர் அவர்கிட்ட என்ன பண்ணுறாங்க, மத்திய பிரதேஷில் இந்த மார்வாடிகள் இந்த பசுவை காப்பாற்றணும், இந்த பசுவதையை தடை செய்யணும், பசுக்கள் எல்லாம் கொண்டு போய் அதை பணமெல்லாம் போட்டு நல்ல விதமாக அதை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அதுக்கு ஆதரவு தரத்துக்காக விவேகானந்தர் போய் கேட்குறாங்க, நாங்கள் இப்படி ஒன்று பண்ணிட்டு இருக்கோம், நீங்கள் கொஞ்சம் இதுக்கு நீங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும்னு கேட்கும்பொழுது அவர் கடுமையாக எதிர்க்கிறார். அதாவது மனுஷன் அங்கே செத்துட்டு இருக்கான், அப்போ மிகப்பெரிய பஞ்சம் தலைவிரிச்சு ஆடுது இந்தியாவில், மனுஷன் செத்துன்னு இருக்கான், நீங்கன்னா என் பசுவை போய் காப்பாற்றுன்னு சொல்லி உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி கடுமையாக அவர் பசுவதைக்கு ஆதரவாளர். பசு காப்பாற்றணும்னு சொல்றதுல அவருக்கு உடன்பாடே இல்லாத ஸோ இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கு.
அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து இவங்க அப்புறம் அவர் சொன்ன இன்னொரு ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம் என்னன்னாக்கா, இந்தியாவில் வந்து முதல்ல வந்து பிராமணர்களுடைய ஆதிக்கம் இருந்தது, அப்புறம் சத்திரியர்களுடைய ஆதிக்கம் இருந்தது, அப்புறம் வந்து இங்கிலீஷ்காரங்க வந்தாங்க, இப்போ வந்து வைசியர்கள், அதாவது வந்து இந்த பிஸ்னஸ் பீப்புளுடைய ஆதிக்கம் இருக்கு. ஆனால் இந்தியாவுடைய எதிர்காலம் வந்து சூத்திரர்களுடைய ஆட்சி தான். இந்தியா வந்து இந்த 3 ஆட்சியும் முடிஞ்சு போச்சு, இனிமேலுக்கு வந்து இந்தியாவுடைய ஆட்சி சூத்திரர்களுடைய ஆட்சியாக தான் இருக்குன்றார். ஸோ இப்படி நாம் வந்து இங்கே நம்ம இந்த இந்து மதத்தில் வந்து வருகிற முற்போக்கான சிந்தனைகள் ரீஃபார்ம் பண்ண வரவங்க அவளை வந்து இந்து மதம் எப்படி ஹேண்டில் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஒரு உதாரணம்னாக்கா இப்போ கிறிஸ்டியானிட்டி இருக்குது. கிறிஸ்டியானிட்டியில் வந்து மத குருக்கள் வந்து மிகப்பெரிய டாமினேஷன், ராஜாவுக்கே மேலே இருந்து தான் அவங்க ஆட்டம் போட்டு இருந்தாங்க. அவங்களோட எதிர்த்து வந்து ப்ரொட்டஸ்ட் வந்தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ அவங்க மாற்றிட்டே வராங்க. இந்த ஒரிஜினல் கிறிஸ்டியானிட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்கும். அவங்க அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. கருத்தடைக்கு எதிராக இருந்தாங்க, இன்றைக்கி எல்ஜிபிடி ஆதரிக்கிற அளவுக்கு கிறிஸ்டியானிட்டி வந்து அவங்க தங்களை மாற்றிக்கிறாங்க. இந்த இந்து மதத்தில் வந்து இப்படியெல்லாம் எதுவுமே நடந்தது கிடையாது. இவங்க என்ன நினைக்கிறாங்கனாக்கா, வேத காலத்தில் இருந்த விஷயங்கள் தான் உன்னதமானது, பழமையானது உன்னதமானது என்ற ஒரே ஒரு விதத்தில் நம்ம ஆட்கள் போயிட்டு இருக்கு. அதில் யாராவது ஒருத்தர், புத்தர் மாதிரி ஒருத்தர், ஒரு மிகப்பெரிய புரட்சியாளர் வரும்பொழுது அவர் என்ன பண்ணுறதுன்னா, அவர் எப்படி இவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க? புத்தனை வந்து எப்படி பொசுக்கிறது எப்படின்னாக்கா, புத்தன் சொன்னதை இவங்க அடாப்ட் பண்ணுறது. முதல்ல வந்து இவங்க தான் வந்து கறி சாப்பிட்டு இருந்தாங்க. அதுவும் கறி மட்டும் இல்லை, குதிரை கறியை வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்ருவாங்க. யார்? பிராமின்ஸ். அந்த காலத்தில் வேத பிராமின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிட்றது வந்து குதிரை கறி. அதை பற்றி தான் வேதத்தில் எழுதியிருக்கு. அப்படிப்பட்ட ஆட்கள் இவர் கேட்டில்ஸை வந்து கொல்லக்கூடாதுன்னு புத்தர் வந்த பொழுது, இப்போ புத்தரை நாக் அவுட் பண்ணுறது எப்படி? அதை இவங்க அடாப்ட் பண்ணுறாங்க. இவங்க வந்து வெஜிடேரியனாகவும் மாறும்பொழுது, அப்போ அவர் சொன்ன கருத்துக்கு வந்து ரொம்ப பெரிய வேல்யூ இல்லைன்ற மாதிரி மாற்றணுன்றது ஒன்று. அவர் வந்து என்ன பண்ணுறாரு, இவங்க சான்ஸ்கிரிட்டை வந்து இது பண்ணுறது, அடாப்ட் பண்ணுறது. அதே மாதிரி புத்திசமும் இதனால் மாறிச்சு. ஸோ புத்தர்கள் அப்போ புத்தனையே என்ன பண்ணாங்க, கடைசியில் ஒரு கடவுளை அவதாரமாக்கிட்டாங்க. ஸோ அதுதான் வந்து ஃபைனல். ஒரு இந்து மதம் வந்து என்ன பண்ணுனாக்கா, இந்த முற்போக்கால ஒரு ஆள் வராருன்னு வச்சுங்க, அவர் கடைசியாக ஒரு அவதாரமாக்கிடும். இது விவேகானந்தருக்கு ஆயிருக்கு. நம்ம லேட்டஸ்டாக காந்தி கூட ஆயிருக்கு. காந்தி கூட சொல்கிறார், காந்தி பகவத்கீதையை பற்றி அதில் ஒரு முன்னுரை எழுதுறார். பகவத்கீதையை பற்றி அவர் சொல்கிறாரு, நான் எப்படி இந்த பகவத்கீதை பற்றி நான் ஒரு கருத்து கொண்டு இருக்கிறேனோ, அந்த கருத்துக்கு உட்பட்டு இந்த பகவத்கீதை இருந்தால்தான் இது பகவத்கீதை, இல்லை என்றால் இது பகவத்கீதை இல்லைன்றார் அவர். ஸோ இப்படிப்பட்ட ஒரு முற்போக்கான கருத்து. ஆனால் நீங்கள் காந்தின்னு நீ சொல்லி பாருங்க, நம்ம தெருவில் போய் காந்தி பற்றி கேட்டு பாருங்க, காந்தி மகாத்மா அவர் வந்து மிகப்பெரிய சனாதனவாதியாக தான் கருதப்படுது. ஸோ இப்படி எல்லா இந்த புரட்சியாளர் அவங்ககிட்ட இந்த புரட்சியாளர் மட்டும் எடுத்துட்டு அவங்கள வந்து இவங்க தங்களுடைய அந்த பக்தி இதில் பெருவழியில் உள்ள சேர்த்துறது தான் இந்து மதத்தினுடைய ஒரு இது வரைக்கும் நடந்துருக்குது. அதுதான். அதனால தான் இந்து மதத்தில் புறையோடு போயிருக்கிற ஜாதி இதெல்லாம் ஏன் போக மாட்டேங்குதுனாக்கா, அந்த ரீஃபார்ம் அவன் வந்து அலோவ் பண்ணுறது கிடையாது. ஸோ இதுதான் இப்படிப்பட்ட ஒரு இது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா 19ஆம் நூற்றாண்டில் வந்து என்னை பொறுத்தவரைக்கும் 2 புரட்சியாளர்கள் மதத்துக்கு உள்ளிருந்து வந்தாங்க. இப்போ மதத்துக்கு வெளியே வந்து புரட்சி பண்ணுறதுன்றது வேற. இப்போ பெரியார் போன்றவங்க என்ன பண்ணாங்க, இந்து மதத்தை தெய்வத்தை எல்லாத்தையும் இது பண்ணிட்டு வெளியே வராங்க. பட் ஆனால் மதத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு புரட்சிகரமான கருத்துக்களை பேசினவங்கன்னு நான் சவுத் இந்தியாவில் நான் பார்க்கும்பொழுது 2 பேர். ஒன்று வள்ளலார், 2வது நாராயணகுரு. இவங்க 2 பேர் தான் வந்து மதத்துக்குள்ளே இருந்து புரட்சி பேசுகிறவங்க. இப்போ வள்ளலார் வந்து பெரிய சாதனை பண்ண முடியல. அவர் ரொம்ப மனவெடுத்து போய் தான் அவர் வந்து இறந்தார். கடைவிரித்தேன் கொள்வாள் இல்லைன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவருடைய ஐடியாஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப ஃபார் அஹெட் ஆஃப் டைம்ஸாக இருந்தது ஒன்று. அதனால வந்து அவர் சைவ மதத்திலே இருந்துக்கிட்டு ஒரு பயங்கர சைவ பைத்தியமாக இருந்துக்கிட்டு வெளியே வர்றார். அப்புறம் என்ன சொல்கிறாருனாக்கா, கடவுளை வந்து பொதுவாக வைக்கிறார். அருட்பெருஞ்சோதின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பொதுவான ஒரு கடவுள், ஜாதி இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, குப்பன்றாரு. அதெல்லாம் வந்து குப்பையாக்கி புன்சை நிலத்துக்கு போடணுன்றாரு. அப்புறம் அப்படியெல்லாம் வந்து அவர் ரொம்ப கடுமையாக வந்து
இந்த ஜாதி குலம் கோத்திரம் இதெல்லாம் வந்து சிறுபிள்ளை விளையாட்டுன்றார். இப்படியெல்லாம் சொன்ன ஒருத்தர் வள்ளலார். ஆனால் சரியானபடி அவருடைய சிஷ்யர்களோ அவருக்கு இருக்கிற அந்த அவரை ஆதரிச்சவங்களோ வந்து பெரிய அளவில் வந்து அடாப்ட் பண்ணாதனால வள்ளலார் வந்து ரொம்ப மனநோந்து தான் போனார். எதிர்காலத்திலேயாவது என்னுடைய கருத்துக்கள் யாராவது புரிஞ்சுக்குவாங்களான்ற ஒரு ஏக்கத்தோடு தான் அவர் போறார். ஆனால் நாராயணகுரு 1856 பிறக்கிறார். ஒரு சாதுவாக இருந்து பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் அவருடைய முழு வாழ்க்கையை பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து ஒரு போராட்ட வீரர் மாதிரியே இருக்கிறது கிடையாது. ரொம்ப சாதுவாக தான் அவர் இருந்திருக்கார். அவருடைய லைஃப் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சாதுவாக இருந்து சமூகத்தில் மாற்றங்கள் வந்து செயல்படுத்தி வெற்றி கண்டவர் தான் நாராயணகுரு. இப்போ கேரளாவில் வந்து அங்கே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்து நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னாக்கா 19ஆம் நூற்றாண்டில் வந்து கேரளா, அது நான் எப்படி நினைக்கிறேன்னாக்கா, இந்த சான்ஸ்கிரிட்டைசேஷன் இப்போ இங்கே இருக்கிற அந்த திராவிட மொழியில் வந்து எப்படி வந்து சான்ஸ்கிரிட் இங்கே வந்ததுன்னு அது வேறு வேறு லெவலில் ஒவ்வொரு ஊர்லேயும் வருது. இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா சான்ஸ்கிரிட்னுடைய தாக்கம் ரொம்ப குறைவாக இருந்தது. இப்போ மலையாளத்தில் வந்து சான்ஸ்கிரிட்டுடைய தாக்கம் மிக அதிகமாக இருந்தது. நீங்கள் 50% மேலே இருக்கிற சான்ஸ்கிரிட்டு, 50% தமிழ் தான் மலையாளம். நீங்கள் கன்னடத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அதோட கொஞ்சம் குறைவாக இருக்கும் சான்ஸ்கிரிட்டுடைய தாக்கம். அதே மாதிரி தெலுங்கில் வந்து அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த 4 ஸ்டேட்லையும் பார்த்தீங்கன்னாக்கா சான்ஸ்கிரிட் தாக்கம் அதிகமாக இருக்கிறது மலையாளத்தில் தான். சனாதனம் வந்து ரொம்ப அதிகமாக வந்து இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறது மலையாளத்தில் தான். நீங்கள் 19th century வந்து இருந்த நிலையெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இப்படியெல்லாம் இருந்தாங்களான்னு நம்ம நினைக்கும் பொழுது, அதாவது இப்போ நம்ம தீண்டாமைன்றது ஒன்று, அங்கே வந்து தீண்டப்படாதவர்கள் ஒரு குரூப்பு, பார்க்கப்படாதவர்கள் ஒரு குரூப் இருந்தது. கீழ் ஜாதி பெண்கள் வந்து மேலே ஆடை அணியக்கூடாதுன்னு ஒரு இது இருந்தது. இப்படி எல்லாமே வந்து அந்த சமூகமே சின்னாபின்னம் பெற்று, அது சனாதனத்தினுடைய உச்சம். அதான் கேரளா. நான் நினைக்கிறேன் நீங்கள் நார்த்தில் கூட அப்படி, நார்த்தில் இப்பவும் இருக்குது, ஆனால் இப்படிப்பட்ட ஒரு உச்சத்துக்கு போயிருக்கான்றது ரொம்ப பெரிய. அதனால தான் விவேகானந்தர் வந்து இது லூனாட்டிக் அசைலம்னு சொன்னார். பைத்தியக்காரர்களுடைய புகலிடம்னு கேரள சொசைட்டியை பார்த்து சொல்கிறார் அவர். இன்ஃபேக்ட் அவருக்கு இப்படிப்பட்ட அந்த சொசைட்டி பற்றி முதல் அறிவுரை சொன்னது வந்து பல்புன்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர். அவர் நாராயணகுருனுடைய சிஷ்யர். அவர் எம்பிபிஎஸ் எல்லாம் படிச்சுட்டு லண்டன்லாம் போய் படிச்சுட்டு வர்றார், மேற்படிப்பெல்லாம் படிச்சுட்டு வந்தார். அவர் இங்கே திருவிதாங்கூர் சமஸ்தானத்துல எல்லாம் வந்து கீழ் ஜாதிக்காரர்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட்டே கிடையாது. தேர் நாட் எலிஜிபிள் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட். நீங்கள் என்ன படிச்சுருந்தாலும் சரி. இப்போ இவர் வந்து எம்டி மாதிரி அளவுக்கு படிச்சிருக்காரு. ஆனால் அவங்க திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் வந்து அவங்க என்ன சொல்லிட்டாங்க, நாங்கள் உங்களுக்கு வந்து வேலை கொடுக்க முடியாது. ஸோ இவர் மைசூர் அங்கே போயிட்டு வேலை செய்கிறாரு. அப்போது அங்கே இருக்கும்பொழுது தான் வந்து விவேகானந்தர் ஒரு நாள் வந்து ஸ்டேஷனில் வந்து மயக்கம் அடைகிறார். அங்கே பக்கத்தில் ஏதாவது அவருடைய ஆதரவாளர்கள்லாம் பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்குது, அங்கே போகிறாங்க. அவர் தான் பல்ப். அங்கே தான் வந்து நம்ம நாராயணகுருடைய சிஷ்யரான இவர் வந்து அவருக்கு வைத்தியம் பார்க்குறார். அப்போ வைத்தியம் பார்க்கும்போது தான் அவர் வீட்டில் ஒரு நாள் தங்குறார் விவேகானந்தர். அப்போ அவர் சொல்கிறார், கேரளாவில் வந்து இப்படிலாம் இருக்குது, நான் வந்து ஒரு டாக்டரு, குவாலிஃபைட் டாக்டரு, என்னை வந்து அங்கே வந்து எனக்கு வந்து வேலை கொடுக்கலாங்க, இப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் அதுன்னு கேரளாவை பற்றி முதல் இன்ட்ரடக்ஷன் வந்து இவர் தான் பண்ணுறார். ஸோ அதனால தான் அவர் உள்ளே போயிட்டு பல பிரச்சனைகளை அவர் சந்திக்கிறார். அதே மாதிரி நாயர் சமுதாயத்தினுடைய ஒரு 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 சடங்கு ஒன்று இருக்கு அங்கே. அந்த சடங்கு பற்றியெல்லாம் வந்து விவேகானந்தருக்கு வந்து தெரியுது. அதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது என்னன்னாக்கா, நம்பூதிரிகள் வந்து எல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நம்பூதிரிகள் ஃபேமிலியில் வந்து எல்லாருக்கும் வந்து கல்யாணம் பண்ணிக்கிற தகுதி கிடையாது. அவங்க வந்து ஒரு பர்டிகுலர் குளத்தில் இருக்கிற ஒரு ஆள் மட்டும் தான் கல்யாணம் பண்ணிக்கலாம், மற்றவங்களாம் பண்ணிக்க முடியாது. அது மாதிரி ஏதோ ஒரு அது முழுசாக எனக்கு தெரியாது. ஆனால் உண்மை அதுதான். அதனால என்னன்னாக்கா, அவங்க என்ன பண்ணாங்க, தங்களுடைய இதை வந்து அவங்களுடைய இதை விருத்தி படிக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, அவங்க வந்து இந்த ஒரு இது சம்பிரதாயம்னு அது பேர். அது அந்த அந்த சிஸ்டத்துக்கு சம்பந்தம்னு ஒரு பேர். அந்த சம்பந்தம் பிரகாரம் வந்து ஒரு நம்பூதிரி வந்து ஒரு நாள் வந்து போயிட்டு ஒரு நாயர் ஃபேமிலியில் போயிட்டு அவர் வந்து உறவு கொள்ளலாம். அந்த நாயர் பெண்மணி கூட அதை வந்து வரவேற்பாங்கன்ற மாதிரி டைப்பில் அவர் ஹஸ்பண்டும் அனுமதியோடு
அங்கே அவர் ஒரு நாள் தங்கிட்டு வரலாம். அப்படியெல்லாம் ஒரு சிஸ்டம் இருக்குது. அது வந்து ஒரு மாதிரி இன்னைக்கு அது கிடையாது. பட் இருந்தாலும் இது பழைய சிஸ்டம் சொல்லிட்டு இதுக்கு எதிர் தாக்குதல் இருக்குது, இதுக்கு ஆன்டி இதெல்லாம் இருக்குது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சம்பிரதாயங்கள்லாம் அங்கே இருந்தது. அது ஒரு ஃபேக்ட். பெரிய அளவில் இருந்ததான்றதெல்லாம் இன்னைக்கு ஆராய்ச்சியாளர்கள் வந்து அது இதுவாக சொல்கிறாங்க. நான் கலெக்டராக இருக்கும்பொழுது ஒரு ஒரு மிகப்பெரிய அறிஞர், ஒரு மலையாளத்தில் வந்து ஒரு எழுத்தாளர், அவருக்கு வந்து அரசாங்கம் வந்து ஒரு பரிசு கொடுத்தது. அரசாங்கம் என்ன பண்ணணுனாக்கா அவரை பற்றி ஒரு பயோகிராஃபி உருவாக்கணும், பயோடேட்டா மாதிரி நம்ம எடுக்கணும். அது வந்து கலெக்டர் வந்து என்ன பண்ணணுனாக்கா அவர்கிட்ட இன்கொயரி பண்ணி நான் வந்து ஒரு 15-20 லைன் அவரை பற்றி எழுதி கவர்மெண்ட்டுக்கு சமர்ப்பிக்கணும். அவங்க என்ன பண்ணுவாங்க, இதை தான் படிப்பாங்க. அந்த அவார்டு கொடுக்கறதுக்கு முன்னால் வந்து சைட்டேஷன் சொல்லுவாங்க. இந்த சைட்டேஷன் படிக்கிறதுக்காக அத்தன்டிக்காக இருக்கணுன்றதுக்காக கலெக்டர்கிட்ட அந்த பொறுப்பு கொடுக்குறாங்க. நான் அவர் ஒரு பெரிய ரைட்டர், நான் பேர் சொல்ல விரும்பலை. அவர் என் முன்னால் வந்தார். நான் கேட்டது பிறகு வந்து நீங்கள் உங்கள் பேர் என்னங்க, அப்பா பேர் என்னங்கன்னு கேட்டேன். அப்போ அவர் உண்மையான அப்பாவை சொல்லட்டுமா இல்லை அஃபீஷியல் அப்பாவை சொல்லட்டுமான்னு. எனக்கு தமிழ்நாட்டிலேருந்து போன ஒரு ஆள் 2 அப்பாவா? அது எனக்கு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் என்னால் பேச முடியல. ஒரே ஷாக் ஆகிட்டேன். நான் முதல் முறையை இதை என்கொயரி பண்ணது அப்போ தான். அவர் ரொம்ப சாதாரணமாக சொன்னார், அஃபிஷியல் அப்பாவை சொல்கிறீங்களா உண்மையான அப்பாவை சொல்கிறீங்களான்னு. அப்புறம் கேட்டபொழுது என்னுடைய அஃபிஷியல் அப்பா நம்பூதிரி, உண்மையான அப்பா ஒரு பணிக்கரன்னார். அப்போ இது வந்து அவர் சொல்கிறார். அப்புறம் அடுத்து சொல்கிறார், என்னை வந்து நீங்கள் உங்களுடைய அளவுகோலில் நீங்கள் சொல்லுவீங்க, நான் வந்து ஒரு பாஸ்டர்ன்னு சொல்லுவீங்க, ஆனால் இது எனக்கு பெருமை. ஏன்னா அந்த நம்பூதிரியினுடைய இது இருந்ததுனால தான் வந்து நான் இன்னைக்கு ஒரு பெரிய ரைட்டராக இருக்க முடியுது. இப்படி ஒருத்தர் சொல்றாருனாக்கா இது இப்போ இது நடந்தது 1992. நீங்க 19th செஞ்சுரியில் எப்படி இருந்திருக்குன்னு நினைச்சு பாருங்க. ரொம்ப அதாவது இது மாதிரி இது ஆச்சரியமா அதிர்ச்சியம் வந்து இருக்கிற ஒரு வேர்ல்டு கேரளா ஒரு விதத்தில். அது இந்த ஜாதிய ஒடுக்குமுறைகள் இதெல்லாம் வந்து மற்ற அன்இமேஜினபிள் அது. ஆனால் இன்னும் கூட இருக்கு. நீங்கள் வெளியே போறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கேரளாவுக்கு நீங்கள் போயிட்டு ஒரு 15 நாள் இருந்துட்டுவாங்க, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. சரி, இப்படி ஒரு நான் நினைப்பீங்க. ஆனால் நீங்கள் அங்கே எங்களை மாதிரி ஆளுங்க வந்து அடிமட்டத்து ஆட்கள் கூட நாங்கள் உறவு கொள்கிறோம். அப்போ வந்து எங்களுக்கு வந்து அதனுடைய ப்ளஸ்ஸும் எங்களுக்கு தெரியும், மைனஸும் எங்களுக்கு நல்லா தெரியும். தமிழ்நாட்டில் அந்த ப்ரெஜுடிசஸ் ரொம்ப அதிகம். தமிழ்நாட்டில் ஜாதி உணர்வுகள் கண்டிப்பாக இருக்குது. தமிழ்நாட்டில் இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. இங்கேயும் ஜாதி உணர்வுகள்லாம் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரெஜுடிஸ் வந்து வெளியே சொல்லாத மாதிரி அவங்க வச்சுட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிற பழமொழிகள்லாம் நீங்கள் எடுத்து பாருங்கள், எல்லாம் ஜாதி பேஸ் பழமொழிகள் தான். ஸோ இதெல்லாம் வந்து அங்கே இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் வந்து நாராயண குரு பிறக்கிறார், கேரளத்தில் பிறக்கிறார். அது இன்னும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னாக்கா, அவர் ட்ரெடிஷ்னலாக தன்னை வந்து அதாவது வேதம் படிக்கிறாரு, உபனிஷஸ் படிக்கிறாரு, அந்த வேத இலக்கியங்களில் வந்து ரொம்ப ஆழத்தோடு அவர் ஆரம்பித்து அது இன்னும் ஒரு ஆச்சரியம். ராமன் பிள்ளை அப்படின்றவர்கிட்ட தான் வந்து அவர் வேதம் உபநிஷத்தை எல்லாம் படிக்கிறார். படிச்சுட்டு தன்னுடைய பூர்வீக கிராமத்துக்கு போகிறார். பாருங்க, இப்படி ஒரு வேதெல்லாம் படித்தவங்க வந்து பூர்வீக கிராமத்துக்கு போயிட்டு ஒரு வேத பாடசாலை தான் வைப்பாங்க. இவர் ஸ்கூல் வைக்கிறார், சாதாரண பள்ளி. அந்த பள்ளியில் வந்து எல்லா ஜாதிகாரும் வந்து படிக்கலாம். எனக்கு அது அப்போது பேன் செய்யப்பட்ட ஒரு விஷயமா இருந்தது. அதில் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த அம்பேத்கர்னுடைய ஐடியா, அதாவது எஜுகேட். நீங்கள் வந்து இந்த சமூகத்தில் வந்து இருக்கிற பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்கிறதுக்கு வந்து ஒரே ஒரு துருப்பு சீட்டு எதுனாக்கா எஜுகேஷன்னு அம்பேத்கர் சொல்வார். அதை வந்து நாராயணகுரு வந்து அந்த எஜுகேஷனை வந்து அவர் கடைசி வரைக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சமூக மாற்றத்துக்கான ஒரு அடையாளமாக வந்து ரொம்ப முன்னாலேயே இத்தனையும் வேதம் இதெல்லாம் படித்தவர் அந்த எஜுகேஷனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறார். அந்த பாடசாலையை வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எல்லா ஜாதிக்காரர்களும் அதில் வந்து படிக்கணுன்றது வந்து அவர் இது பண்ணுறாரு. அப்புறம் திருப்பி வந்து அவர் தமிழ்நாட்டுக்கு வராரு. சட்டம்பி சுவாமிகள் அப்போ வந்து ரொம்ப அவருடைய வழிகாட்டுதலில் தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஐயாவது சாமியார்கிட்ட வந்து அவர் யோகா அண்ட் மெடிடேஷன் படிக்கிறார். படிச்சுட்டு அவர் திரும்பி போகிறாரு. அவருடைய முதல் சிஷ்யர் வந்து ஒரு நாயர் கம்யூனிட்டி, அதுதான் ஒரு முதல் சிஷ்யர் ஆகிறார். அவர் பேர் சிவலிங்க தாஸ். அப்புறம் வந்து செய்கிற இவர் மிகப்பெரிய புரட்சி என்னன்னாக்கா, அருவிபுரம் அப்படின்ற ஒரு இடத்துல போய்
சிவன் விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்றார். அது வந்து என்ன, இந்தியாவிலேயே நடக்காத ஒரு புரட்சி. அது பிரதிஷ்டை அப்படின்னாவே வந்து அது பிராமின்ஸுடைய எக்ஸ்க்ளூசிவ் ரைட். அது நீங்க ஒரு தலித் காலனியில் வந்து கோயில் வச்சாலும் சரி, நீங்க எந்த கம்யூனிட்டியில் கோயில், தமிழ்நாட்டிலையும் அதான், தமிழ்நாட்டிலையும் வந்து என்னன்னாக்கா இதுக்கு எந்த இடத்துல கோயில் நீங்க கட்டிக்கலாம். ஆனால் அது கோயிலாக கன்வெர்ட் பண்ணணும்னாக்கா அதுக்கு ஒரு கும்பாபிஷேகம் வேணும். அங்கே உள்ள இருக்கிற கல் வந்து கடவுளாகணும்னாக்கா அதுக்கு ஒரு பிரதிஷ்டை வேணும். இது ரெண்டு ஒன்லி பிராமின்ஸ் தான் செய்ய முடியும். இது வந்து எழுதப்படாத ஒரு விதி, இன்னைக்கு வரைக்கும் 2025 வரைக்கும் இருக்கிற எழுதப்படாத ஒரு விதி இது. இதுல இருந்து நம்ம யாருமே தப்பிக்க முடியாது, எவ்வளவு பெரிய புரட்சியாளர்கள் தப்பிக்க முடியாது. ஆனால் இவர் என்ன பண்றாருனாக்கா அந்த சிவன் விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்றார். அப்போ பயங்கரமான எதிர்ப்பு கிளம்புது கேரளால. இது வந்து ஏன்னா அப்போ இருந்த ஒரு இதை பத்தி நான் சொன்னேன் உங்களுக்கு. அப்படிப்பட்ட ஒரு இதுல வந்து பயங்கரமான எதிர்ப்பு கிளம்புது. அப்போ கிளம்பும் பொழுது அவர் இது வந்து பிராமணன் வைக்காம நீ எப்படி வைக்கலாம், நீ எப்படி பிரதிஷ்டை பண்ணலாம் அப்படின்ற ஒரு கேள்வி வந்த பொழுது அப்போ நாராயண குருவுடைய பதில் ரொம்ப விசேஷமானது. அவர் என்ன சொல்றாரு, இந்த சிவன் பிராமண சிவன் இல்லை, இது ஈழவ சிவன்றார். அதுதான் குருவுடைய ஒரு பெரிய புரட்சி. அதாவது அது அப்புறம் அவர் வந்து அதில் பின்வாங்கவே இல்லை. அவர் என்ன பண்றாருனாக்கா போயிட்டு எல்லா இடத்துலையும் வந்து போய் அவர் இந்த பிரதிஷ்டை பண்றது தான் அவருடைய ஒரு மெயின் ஆக்டிவிட்டி. கோயில் பில்ட் பண்றது, பிரதிஷ்டை வைக்கிறது. அவருடைய பிரதிஷ்டை பாருங்க, அது கூட அவர் எவ்வளோ மாடர்ன்றது இன்னொரு விஷயம் ஒன்று இருக்கு. இப்போ பிரதிஷ்டைனாக்கா நம்ம நினைக்கிறோம்னாக்கா ஒரு சிலை, சிவன் சிலை வைக்கிறது, அதுதான் வந்து அவருடைய இதுவாக இருந்தது. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஆக்டிவிட்டியே அதை டைலூட் பண்ணுறதுக்கு அவருக்கு கற்றுக்கிட்ட அவர் செஞ்ச ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆஸ்பெக்ட் என்னன்னாக்கா, சிலையை மட்டும் அவர் வந்து பிரதிஷ்டை பண்ணுறது இல்லை. அவர் பண்ண பிரதிஷ்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது விக்கிரம் மட்டும் கிடையாது, ஒரு ஸ்லாப் வித் சம் இன்ஸ்கிரிப்ஷன். இப்போ ஒரு மதம், ஒரு ஜாதி, அவருடைய கொட்டேஷன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது இன்ஸ்கிரைப் பண்ண ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் மாதிரி ஒரு இது, அதை அவர் பிரதிஷ்டை பண்ணுவார். இன்னொரு இடத்துல போய் என்ன பண்ணுவார், இது போல உண்மைகள், எத்திக்ஸு, இது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி அதை பிரதிஷ்டை பண்ணுறது. மிரர், ஒரு விளக்கு, இது கண்ணாடியை பிரதிஷ்டை பண்ணுறது. இட்டாலியன் மார்பிள். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு பக்திகரமான ஒரு விஷயத்தை வந்து நீ எல்லாத்தையும் வந்து ஒரு கௌரவப்படுத்தலாம், உண்மைகளை கௌரவப்படுத்தலாம், கடவுளை மட்டும் இல்லை, ஒரு சிலையை மட்டும் இல்லை. அதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இதுன்னு நினைக்கிறேன் நான். அதாவது வந்து அவருடைய அந்த நாலேஜ் ஆஃப் இது வந்து ரொம்ப ஒரு பரந்த ஒரு இதில் வந்து என்ன பண்ணுறாரு. அப்போ பிரதிஷ்டை பண்ணுறதுனாக்கா என்னன்னாக்கா ஏதோ சிலையை மட்டும் இப்போ இங்கே இருக்கிற நம்ம சங்கராச்சாரியோ யாரையோ வந்து நீங்கள் சிலை இல்லாமல் நீங்கள் வேற ஒரு 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 பொன்மொழியை வந்து நீங்கள் பிரதிஷ்டை பண்ணுங்கன்னு சொன்னால் செய்வாங்களா? அவங்க செய்ய மாட்டாங்க. ஸோ இதில் அதை உடைக்கிறார். அந்த அந்த தெய்வீகமான விஷயங்கள் வந்து அவருடைய ஓன் வேலை வந்து அது அவர் நாராயணகுரு வந்து உடைக்கிறார். அப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய செய்தி, முக்கியமான ஒரு செய்தி என்னன்னாக்கா இந்த மத நல்லிணக்கம் தான். ரிலிஜியஸ் எனக்கு கேரளாவில் வந்து ஒரு முக்கியமான ஒரு இடத்த வகிச்சது. ஏன்னா கேரளாவில் வந்து ஆல்மோஸ்ட் 3 மதத்துக்குமே வந்து பிரதானியம் இருக்காங்க. 3மே ஏறக்குறைய ஈக்குவலாக இருக்காங்க. ஏறக்குறைய இல்லை, 18%, 20%, இன்னும் 40% இப்படி. எனவே அது வந்து அவர் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுறார். மத நல்லிணக்கம் அண்ட் மனிதாபிமானம், இதுதான் வந்து அவருடைய எல்லா செய்திகளுக்கும் பின்னால் இருக்கிற ஒரே ஒரு விஷயம் வந்து இது ரெண்டு தான். அவர் பார்த்தீங்கன்னா தெரியும், கிருஷ்ணாவை ப்ரைஸ் பண்ணுறாரு, புத்தாவை ப்ரைஸ் பண்ணுறாரு, ஜீசஸை ப்ரைஸ் பண்ணுறாரு. அதிலோட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அக்ராஸ் ரிலிஜன்ஸ் எல்லாத்தையும் வந்து பண்ணுறாரு. அப்போ நீங்கள் இங்கே கூட பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி ஜீசஸ் மேலே வந்து புத்தா வச்சுருக்காங்க, நாராயண குருனுடைய. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ட்ரெடிஷ்னலாக வந்து மூழ்கி இருக்கிற ஒரு சொசைட்டியில் வந்து இப்படிப்பட்ட விஷயங்கள் வந்து மிகப்பெரிய புரட்சியை வந்து ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இது ஆக்சுவலி இதில் வந்து என்னென்னா, இப்படி நாராயணனுடைய மிகச்சிறந்த ஒரு இது என்னென்னா, அங்கிருந்தே வந்து மத பின்னணியிலேயே வந்து ஒரு புரட்சி பண்ணி அதை ஸ்டெபிலைஸ் பண்ணுற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கார். நான் வந்து கரெக்டாக இருக்கும்போது பல இடங்கள் போயிருக்கேன். பல இடங்களுக்கு நாங்கள் போக வேண்டிய கட்டாயம் இருக்கும்போது அங்கே போகும்போதெல்லாம் எங்கே போனீங்கன்னா அங்கே வந்து சார் இங்கே வந்து நம்ம குரு வந்து பிரதிஷ்டை பண்ண கோயில் சார் இது அப்படின்னு சொல்லுவாங்க.
நான் அட்லீஸ்ட் ஒரு 4-5 கோயில் இருக்குது நம்ம திருச்சூர் டிஸ்ட்ரிக்ட்லேயே. அப்படி அவர் என்ன பண்ணாரு, கேரளாவுடைய முழு இதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா எக்கச்சக்கமான கோயில்கள் வந்து பிரதிஷ்டை பண்ணவர் நாராயணகுரு. அது அது கணக்கு 45ன்னு சொல்கிறாங்க. அவர் 45 கோயில்களை வந்து அவர் வந்து பிரதிஷ்டை பண்ண கோயில்கள் 45 இருக்குன்னு. அவர் தமிழ்நாட்டிலையும் பண்ணியிருக்காரு, அங்கே மேங்களூரில் பண்ணியிருக்காரு, ஸ்ரீலங்காவில் போய் பண்ணியிருக்காரு. இப்படி வந்து அவர் வந்து ஒரு விஸ்தாரமாக வந்து அவர் அதை பண்ணியிருக்கார். அப்புறம் அடுத்த ஒரு விஷயம் என்னன்னா, அவருடைய அந்த ரொம்ப ஒரு தீர்க்க தரிசனம் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து இந்த சங்கம் அமைக்கிறது. ஒரு சங்கம் அமைச்சு ஒரு விஷயத்தை ப்ராபகேட் பண்ணுறது, சில நல்ல காரியங்கள் பண்ணுறதுன்ற ஒரு கான்செப்ட் வந்து புத்தர் தான் அதனுடைய தொடக்கம். அப்புறம் ராமகிருஷ்ண மிஷன் இதெல்லாம் கூட வந்ததெல்லாம் கூட அதனுடைய காப்பி தான். சங்கம் வச்சு கொண்டு நடத்துறது. இவர் 1903 வந்து எஸ்என்டிபின்னு ஒரு ஆர்கனைசேஷனை உருவாக்குறார். அதனுடைய ஒரு இதுதான் இந்த இது கூட இந்த பிரான்ச் கூட வந்து அதனுடைய ஒரு இதுதான் எஸ்என்டிபியினுடைய. அவங்க ஷாக்கா சொல்லுவாங்க. பல இடங்களில் வந்து ஒவ்வொரு ஒரு குட்டி கிராமத்தில் கூட வந்து எஸ்என்டிபியினுடைய கிளை இருக்கும். இன்னைக்கு சரி, நாராயண தர்ம பரிபாலன யோகம்னு பேர் அது. இது வந்து இந்த சங்கம் அமைச்சு ஸ்கூல்ஸு, ஹாஸ்பிட்டல்ஸு இது மாதிரிலாம் அவங்க நடத்துறதுக்கு வந்து இன்னைக்கு கேரளாவில் வந்து கேரளாவுடைய எஜுகேஷன் வந்து சிறப்பாக வந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த எஸ்என்டிபி போல உள்ள ஆர்கனைசேஷன்ஸ் தான். அப்போ அதுக்கு பிறகு வந்து அவங்க அங்கே இருக்கிற நாயர் கம்யூனிட்டின்றது வந்து ரொம்ப மேலே இருக்கிற ஒரு கம்யூனிட்டி அப்படின்னு கருதப்படுது. அப்படிப்பட்ட கம்யூனிட்டியை வந்து அவங்க 1914 தான் நாயர் சர்வீஸ் சொசைட்டின்னு ஆரம்பிக்கிறாங்க. குரு 1903 அவர் அமைச்ச பிறகு, அதுக்கு பிறகுதான் வந்து 1914 வந்து அவங்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களும் ஸ்கூல்ஸு, ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் வந்து அவங்க நடத்துகிறாங்க. ஸோ குரு வந்து இதுலேயும் ரொம்ப முன்னேடியாக இருக்கார். இந்த ஃப்ரீ எஜுகேஷன் ஃபார் ஆல் காஸ்ட்ன்றது தான் அவருடைய ஒரு முக்கியமான ஒரு தாரக மந்திரமாக இருந்தது. இதெல்லாம் மெயின் காரணம் வந்து அதுதான். ஸோ அதனால் வந்து அவர் இதுலேயும் வந்து அவர் இது பண்ணுறாரு. அப்புறம் அடுத்தது வந்து என்னன்னாக்கா, அந்த காலகட்டத்தில் வந்து அவர் நீங்கள் அதாவது ஜெனரலாக இருக்கிற ஒரு அபிப்பிராயம் என்னன்னாக்கா, அவர் வந்து ஒரு ஏழவா கம்யூனிட்டியில் பிறந்தார், அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு மட்டுமே வழி செய்தார்ன்றதெல்லாம் யாருமே சொல்ல மாட்டோம். கேரளாவில் வந்து எல்லா கம்யூனிட்டிஸ்க்குமே அவருடைய தாக்கம் இருக்கு. அது நான் நேரடியாக நான் பார்த்தவன். ஏன்னா நாராயண குரு வந்து எல்லாருக்கும் அவர் அக்செப்டபுளாக இருந்தார். இவங்க ப்ரொடாமினண்டாக இவங்க அதை அவருடைய புகழ் பாடினாலும் எல்லாருக்கும் வந்து நாராயண குருவுடைய ஒரு பாசிட்டிவ் தாக்கம் கேரளாவில் வந்து அவரால் செய்ய முடிஞ்சிருக்கு. அதுக்கு வந்து அவர் வந்து ரொம்ப ஆர்ப்பாட்டமாக எதையுமே செய்யலை. எல்லாம் ரொம்ப அமைதியாக சாதுவாக அந்த காரியத்தினுடைய வெற்றியில தான் அவருடைய கவனம் இருந்திருக்கு. அது ஒரு இந்த புரட்சியாளர்களுடைய இது இன்னைக்கு கூட என்னன்னாக்கா, நான் இதை எதிர்க்கிறேன்னாக்கா அவங்க வந்து ரோட்டில் வந்து நிற்கணும், எதிர்த்து நிற்கிறது அதோட முடிஞ்சு போயிடுது அவங்களுடைய லட்சியம். அது நடந்ததா இல்லையா அது அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. நான் எதிர்த்தோம் இல்லையா, நாங்கள் எதிர்த்தோம். அது மாதிரியான அப்ரோச் வந்து நாராயண குருக்கு இருந்ததே கிடையாது. அவருக்கு வந்து என்னக்கா மௌனமாக எல்லாத்தையும் சாதிக்கிறார். ஈவன் அன்டச்சபிலிட்டி இதெல்லாம் கூட அவர் பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய மெத்தட் அதை ஒரு இதில் வந்து யாரும் கீழ் ஜாதிக்காரங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லி எழுவாக்களை அதுக்கு எதிராக இருக்காங்க. அப்போ வந்து என்ன பண்ணுறாரு, இவர் வந்து அவருடைய இதில் வந்து ஒரு மழை வருதப்போ, இல்லை இப்போ முடியாதுங்க, இன்னொரு ஒரு வருஷம் போட்டோம், இப்போ உடனே பட்டு அது வந்து பிரச்சனை வரும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அந்த ஆர்கனைசர்ஸ் இந்த இதுக்குள்ளார நம்ம அவங்களை விட முடியாது சார், இந்த கோயிலில் இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும், கொஞ்சம் காலம் ஆகட்டும், மாறட்டும், அப்புறமா நம்ம அவங்களை விடலான்னு சொல்லும்போது இவர் என்ன பண்ணார், ஒரு மழை அப்போ வருது, அங்கே வந்து ஒரு மழைன்றது வருஷத்துக்கு ஒரு தடவை வர்றது. அப்போ அவர் சொல்கிறாரு, ஒரு மழை வந்துடுச்சு, ஸோ ஒரு வருஷம் ஆயிடுச்சு, நீங்கள் இப்போ உள்ள விடுங்க. அது மாதிரி தான். அதாவது வந்து அவருடைய அப்ரோச் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த எதிராளியினுடைய மனதை வந்து கவர்ந்து அவன் வழியாக வந்து அந்த லட்சியம் என்னன்னாக்கா அதை சாதிக்கணும், ஜனங்களை வந்து கோயிலுக்குள்ள விடணும். ஸோ இது மாதிரியெல்லாம் பல விஷயங்கள் அவருடைய வாழ்க்கையில் அவர் வந்து செய்து காட்டியிருக்கார். அது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தை. இப்போ வந்து நம்ம பெரியார் பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு வந்து ஒரு பெரிய இது இருந்தது பெரியாருக்கு. அதாவது வந்து இந்து மதம் வந்து இதை எதிர்த்து பேசணும்னு வந்து ஒரு அவதாரமாக்கி வழிபட்டான்னு வச்சுங்க, அவன் எதிர்த்து பேசுறது இல்லாமல் போயிடும். அதுக்காக அவர் என்ன பண்ணாருனாக்கா ஒரு இன்சிடென்ட் ஒன்று, ஒரு குறும்படம் சொன்னார். நான் குறும்படம்லாம் எடுக்கலை, ஃபியூச்சர் ஃபிலிம் தான் எடுத்திருக்கேன். பெரியார் பாரதி எல்லாம் ஃபியூச்சர் ஃபிலிம்ஸ், குறும்படம் கிடையாது.
அதுக்கு நான் ஒரு 3-4 வருஷம் ரிசர்ச் பண்ணிட்டு தான் நான் படம் எடுக்கிறேன். எனக்கு வந்து இல்லை நீங்கள் அதை குறும்படம்னு சொல்லக்கூடாது. அதுக்காக சொல்ல வரேன். ஒரு சினிமாக்காரனாக இருக்கும்பொழுது குறும்படம்ன்றது ஒன்றுமே கிடையாது எங்களுக்கெல்லாம். எனக்கு ஒரு ஃபீச்சர் ஃபில்ம்ன்றது ரொம்ப கடுமையான பிரச்சனைக்கு பிறகு எடுக்கிற படங்கள் தான் அதெல்லாம். ஸோ பெரியார் படம் எடுக்கும்பொழுது நான் அவருடைய இதை படிக்கும் பொழுது ஒரு இன்சிடென்ட் வந்து பெரியார் பற்றி சொல்கிறோம். அவர் என்ன பண்ணுறாரு, அவருடைய சிலையை அவரு திறக்கிறது. இது இந்தியாவிலேயே வந்து பெரியார் தான் எக்ஸ்பர்ட். மற்றவங்க யாரும் அப்படி தந்திருக்க மாட்டாங்க. அவர் உயிரோடு இருக்கும்பொழுதே அவருடைய சிலையை போய் திறக்கிறது. அதை என்கரேஜும் பண்ணார் பெரியார். ஆனால் திறக்கிறதுக்கு முன்னால் நான் வருவேன். நான் வந்து அந்த பிளேக் இருக்கு இல்லைங்களா, அது யார் திறந்தாங்கன்னு வைக்கிறது, அதை நான் தான் கொண்டு வருவேன் அப்படின்றார் பெரியார். அவங்களுக்கு ஒன்றும் புரியல, ஆர்கனைசேஷனுக்கு ஒன்றும் புரியல. என்னதுக்கு இவர் இப்படி சொல்கிறாரு? இல்லை நான் தான் கொண்டு வருவேன், நானே ரெடி பண்ணி கொண்டு வந்துடுறேன், அதை நீங்கள் இங்கே வச்சா போதும், வச்சு திறக்கலாம். அப்புறம் வந்து அங்கே வராரு. அவர் உடனே உள்ளேருந்து எடுத்துகிட்டு வா, அவர் வேன்லேருந்து எடுத்துகிட்டு வராங்க. அதில் வந்து அவருடைய கொள்கைகள், கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை, கடவுளை கற்பித்தவன் முட்டாள், இப்படிலாம் இருக்குது இல்லையா, அந்த ஃபுல்லு அயோக்கியன்ற வரைக்கும் இருக்குது எல்லாம். அப்படி இருந்தவன் அதை வந்து அதை எழுதியிருக்காரு. அதை வந்து அங்கே வைக்கணும்னு சொல்லிட்டு அதை இவங்க கேட்குறாங்க. இல்லைங்க இது வந்து வழக்கமாக நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா யார் திறந்தது, யார் தலைமை வகிச்சு தான் எழுதியிருப்பாங்க. இவர் என்ன பண்ண இதை வைக்க சொல்கிறார். அதுக்கு என்ன காரணம் அவர் சொல்கிறாரு, நான் செத்து போயிட்டேன்னு வச்சுங்க, வெறும் என் சிலை இருந்துன்னு வச்சுங்க, நாளைக்கு மாலை போட்டு ஊதுவத்தி வச்சு என்ன பண்ணுவீங்க, என்னை ஒரு அவதாரம் ஆகிறதுக்கு எல்லா சான்ஸும் இருக்குது. ஏன்னா இந்தியனுடைய ட்ரெடிஷன் அப்படி தான். ஆசிவகம்ன்ற ஒரு வந்து பக்கா நாஸ்திகம். வேத காலத்தில் வந்து உருவான 77 மதங்களில் வந்து ஒன்று இது அசிவீகம்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஆசிவகம் சொல்கிறாங்க இல்லையா. ஆசிவக முனிவர்கள் வந்து நீங்கள் நார்த்தில் வந்து அவங்களுக்கு செலவு வச்சுருக்காங்க. நாஸ்திக முனிவர்கள் தான் அவங்க. அவங்களுக்கு வந்து எப்படி வந்து அவங்க வந்து மற்ற மரியாதை இருக்குதோ, அவங்களுடைய ட்ரெடிஷ்னல் வேதகால முனிவர்களுக்கு மரியாதை இருக்குதோ, அதே மரியாதையை வந்து நாஸ்திக முனிவர்களுக்கு வச்சுருக்காங்க. அதில் என்ன தெரியுது, சாருபாக முனிவர், ஆசுவக முனிவர்கள் எல்லாருக்கும் வச்சுருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்னாக்கா அவங்களெல்லாம் அந்த பேந்தீனில் உள்ளே கொண்டாந்துடுறாங்க. எல்லாம் கும்பிட வேண்டியது தானே, எல்லாம் நல்லது சொன்னால் கும்பிடு. அது மாதிரி பெரியார் ஆகிடக்கூடாது. அவர் பெரியார் ரொம்ப எவ்வளோ அந்த அந்த இது இருக்கு இல்லையா அவருக்கு, அது என்ன பண்ணுறாரு, அப்படி நீங்கள் போட்டு எனக்கு கடவுள் இல்லை கடவுள் இல்லைனாக்கா அது வந்து பார்த்தா எவனாவது மாலை போடுவானா மேலே, அது காலகாலத்துக்கு அதை பார்க்குறவன் வந்து அங்கேருந்து ஓடிடுவான். இல்லை நீ அயோக்கியன், நீ முட்டாள்னு சொல்கிறான்னு வச்சுங்க, அதை பார்த்துட்டு இவரை வந்து ஒரு அவதாரமாவோ இல்லை ஒரு மரியாதைக்குரியவராவோ நினைக்க முடியாது. அதான் இன்னைக்கு இங்கே இருக்கிற அரசியல் கட்சிகள் சிலதெல்லாம் அவசப்படுறது. அதுதான் அவங்க எல்லாரையும் ஹேண்டில் பண்ண முடியுது, பெரியார் மட்டும் தான் ஹேண்டில் பண்ண முடியாது. ஏன்னா அவரே ஒரு ஆட்டம் மாதிரி இருக்கார். மற்றவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஏதாவது விதத்தில் இப்போ காந்தி எல்லாருக்கும் வந்து இன்னொரு சைடு இருக்கு. விவேகானந்தர், எல்லா புரட்சியாளர்களுக்கும் ஒரு சைடு இருக்கு. அந்த சைடு அவங்க பிடிச்சிக்கிறாங்க. அதை வச்சு அதுக்கு ஒரு மாலை போட்டு கும்பிட முடியும். பெரியார் மட்டும் எந்த சைட்லையுமே கும்பிட முடியாது. அதனால அவர் அந்த 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 நம்மளுடைய பாரம்பரியத்தை பற்றி தரவாக புரிஞ்சுக்கிற ஒரே ஆள் பெரியார் தான். அந்த விஷயத்தில் ரொம்ப தரவாக புரிஞ்சுருக்கார் அவர். ஸோ இதனால எந்த சமயத்திலையும் வந்து இவரை வந்து நாராயணகுரு வந்து ஒரு பக்திமான் ஆக்கி, ஏன்னா ஒரு பக்திமான் தான் ஆக்சுவலி ரிலிஜன்லேயே உள்ளது தான் பேசிட்டு இருக்காரு எல்லாத்தையுமே. அது இருக்கிற ஆனால் அவர் வந்து எல்லாம் சொல்ல எல்லா மதத்தில் இருக்கிற உன்னத கருத்துக்கள் தான் உன்னதமானதுன்னு அவர் திருப்பி சொல்கிறாரு. அதுலேயே என்ன பண்ணுறாரு, இந்து மதம் ஒன்று தான் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்கன்றது தான் அவருடைய ஒரு த்ரஸ்டாக இருக்குது கடைசி வரைக்கும். ஸோ இப்படிப்பட்ட அவர் ரொம்ப ஈஸியாக வந்து அவரை வீழ்த்திருக்கலாம், ஆனால் அவரை வீழ்த்த முடியல. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பரந்த மனப்பான்மையும் பரந்த சிந்தனையும் உடையவராக நாராயணகுரு இருந்தார். அது இன்னொரு விசேஷம் நான் பார்க்கறது என்னன்னாக்கா, நாராயணகுருடைய வாழ்க்கையில் அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் எல்லா முக்கியமான மாற்றங்களுக்கும் அவர் வந்து வழிவகுத்திருக்கார். உதாரணம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வைக்கம் சத்தியாகிரகா, அது ஆக்சுவலி என்ன சொல்கிறாங்கனாக்கா, ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க, நாராயணகுரு அந்த வைக்கம் தெருவில் போகும்பொழுது அதுக்கு எதிர்ப்பு கிளம்புது, அதுதான் ட்ரிகர் பண்ணிச்சு. அங்கே பின்னால் மாதவன் ஒரு அட்வொகேட் போய் அவரை தடுக்கிறாங்க. அப்புறம் தான் அந்த வைக்கம் சத்தியாகிரகம் கிளம்புது. அதில் எல்லா கம்யூனிட்டியுமே பங்கெடுக்குது. ஆனால் அதனுடைய ட்ரிகர் பாயிண்ட் வந்து நாராயணகுருன்னு ஒரு கருத்து இருக்குது. அப்போ 1925 நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அப்போ காந்தி வரார் அதை சமாதானப்படுத்துறதுக்கு. ஆக்சுவலி காந்தி வரும்பொழுது வந்த மனநிலை வேறு, அவர் அதுக்கு பிறகு இருந்த மனநிலை வேறுன்றாங்க. ஏன்னா காந்தி வரும்பொழுது வந்து அது இல்லாமல் அவங்க ஏதோ பண்ணுறாங்க, நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லபடியாக எல்லாத்தையும் தீர்த்துட்டு போங்கன்ற மாதிரியான மனநிலை தான் அவருக்கு இருந்தது.
ராஜா கூட வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் போங்க, நீங்கள் இப்படி தான் இவ்வளோ தான் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி டைப்பில் தான் வந்தார் அவர். அவருக்கு வந்து அவர் குருவோடு பேசுகிறார். 1925 வந்து அந்த குரு காந்தி சந்திப்புன்னு ஒரு சந்திப்பு நடக்குது. அந்த சந்திப்புக்கு பிறகுதான் அந்த அன்டச்சபிலிட்டியையும் தலித்துகளுடைய முன்னேற்றத்தையும் காங்கிரசினுடைய ஒரு ப்ரோக்ராமில் உள்ள கொண்டு போனதுக்கு முக்கியமான காரணம் நாராயணகுருன்னு தான் சொல்லப்படுது. நாராயணகுரு தான் வந்து காந்தியை வந்து என்லைட்டன் பண்ணாரு. அவர் காந்தியை போய் எல்லா இடத்துலையுமே இருக்கிற இதெல்லாம் பார்ப்பார். இப்போ அவர் பெரியாரையும் மீட் பண்ணார், எல்லாரையும் மீட் பண்ணுறார். அந்த இதில் பார்த்தீங்கன்னாக்கா அவர் நாராயணகுருவும் மீட் பண்ணுறார். அப்போ நாராயணகுரு கூட பேசுறதுல தான் வந்து அவர் அந்த அந்த அன்டச்சபிலிட்டி அண்ட் தலித்தினுடைய முன்னேற்றத்தை வந்து காங்கிரஸினுடைய ஒரு அடிப்படை அஜெண்டாவில் கொண்டாந்தது வந்து அதுக்கு வந்து ஒரு முக்கிய காரணம் நாராயணகுரு என்று சொல்லப்படுது. அப்போ அதே மாதிரி அவர் வந்து தாகூரை மீட் பண்ணியிருக்காரு, இங்கே திருவண்ணாமலை ரமண மகரிஷி மீட் பண்ணியிருக்காரு. இப்படி அந்த காலகட்டத்தில் வந்து இருக்கிற மிக அவர் நல்ல அவருடைய வாதத்திறமை வந்து வேற மாதிரியான ஒரு வாதத்திறமை, எல்லாருக்கிட்டையும் வாதம் பண்ணுற இதுவும் இருக்கு. அவருக்கு எல்லா மொழிகளும் வேற தெரியும். தமிழில் ரொம்ப புலமை உள்ளவர் நாராயணகுரு. திருக்குறளை முதல் முறையாக வந்து மலையாளத்தில் மொழிபெயர்த்தவர் நாராயணகுரு தான். ஸோ அப்படி அவருக்கு வந்து ஒரு ஒரு பரந்த சிந்தனை மட்டும் இல்லை, அதை தன்னை எக்யூப் பண்ணிக்கிறார். எல்லா விஷயத்திலையும் வந்து அவர் வந்து ஒரு ஒரு உன்னத புருஷனாக இருக்கார் அந்த விஷயத்தில். அப்போ 1922 1922 வந்து ட்ரவாங்கூர் லேபர் அசோசியேஷன் ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணுறாங்க. அதை ஃபார்ம் பண்ண சொன்னவர் வந்து நாராயணகுரு. அப்போ கம்யூனிசமே வரல கேரளாக்கு. கம்யூனிசம் வராத பொழுதே அந்த ஒரு யூனியனைசேஷன், அதாவது கூட்டாக சேர்ந்து போராடுவது அப்படின்ற ஒரு கான்செப்டை வந்து குரு தான் சொல்கிறதா சொல்லப்படுது. இது வந்து அங்கே கேரளாவில் வந்து ரொம்ப பரவலாக கருதப்படுற ஒரு விஷயம். குரு வந்து கம்யூனிசம் வர்றதுக்கு முன்னாலேயே வந்து இந்த கூட்டாக சேர்ந்து போராடியால் நமக்கு பலன் கிடைக்கும்னு அந்த ஒரு கான்செப்டை வந்து விதைச்சது வந்து நாராயணகுருன்னு சொல்லப்படுது. அப்போ வந்து அது இன்னொரு ஆஸ்பெக்ட் இருந்தால் எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஆஸ்பெக்ட் என்னன்னாக்கா, அவருடைய இதில் பார்த்தீங்கன்னா ஒரு முஸ்லீம் அவருடைய சிஷ்யராயிடுறாரு, கிறிஸ்டின்ஸ் ஆகிறாங்க. இப்படி பலவிதமான மத சேர்ந்தவங்க கூட அவர்கிட்ட வந்து சிஷ்யர்களாக ஆகிறாங்க. எல்லா விதமான சிந்தனைகள் உள்ளவங்க கூட. இப்போ சகோதரன் ஐயப்பன்னு ரொம்ப ஃபேமஸ் லீடர். அப்போ அந்த காலத்தில் நீங்கள் எர்ணாகுளம் போனீங்கன்னாக்கா, எர்ணாகுளத்தில் அந்த இந்த கார்பரேஷன் ஆஃபீஸ்க்கு கார்பரேஷன் டெவலப்மெண்ட் ஆஃபீஸ்னு ஒன்று இருக்குது, அதுக்கு எதிர்த்து அப்படி சகோதரன் ஐயப்பனுடைய சிலையை நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஃபேமஸான லீடர். அவர் குருவனுடைய சிஷ்யர். அட் தி சேம் டைம் அவர் வந்து ஒரு பயங்கர நாஸ்திகவாதி. அவர் கடவுள் மேலே நம்பிக்கை இல்லாதவர், சுத்தமாக நம்பிக்கை இல்லாதவர். அவர் என்ன பண்ணாருனாக்கா, ஒரு மீட்டிங்கில் போய் சொல்கிறார், இது போல் வந்து இவர் ஒரு ஜாதி ஒரு மதம் ஒரு தெய்வம் மனிதருக்குன்னு தானே இவருடைய பேசிக் தாரக மந்திரம். அவர் சொல்கிறாரு, நோ காஸ்ட் நோ ரிலிஜன் நோ காட். இவர் அதை வந்து நோன்னு போட்டு இவர் ஒரு மீட்டிங்கில் பேசுகிறார். பேசினோடனே இவங்களுடைய தோழர்களுக்கெல்லாம் பயங்கர இதாகிடுது. நம்ம குருவோட சிஷியர்களுக்கெல்லாம் என்ன சார் இப்படி என்ன ஐயா இப்படி பேசுகிறார் அவர், இது போல் வந்து நம்ம ஒரு கடவுள் இருக்குது ஒரு மதம் இருக்குது, ஒரு மதம் ஒரு கடவுள் அப்படின்னு நம்ம பேசுகிறோம். இவர் வந்து இது கடவுள் இல்லைன்னு அந்த நாசிக கருத்துக்களை சொல்கிறாரு, அது தவறு இல்லையா அப்படின்னு அவங்க போய் சொல்லும்பொழுது, அப்போ அவர் குரு சொன்னதாக சொல்கிறாங்க, ஐயப்பன் வந்து சொல்கிறது சரிதான். இது ஆல்வே அப்போது நம்ம நாராயண குருன்றது வந்து ஏதோ ஒரு பர்டிகுலர் செக்டினுடைய ஒரு அளவு கிடையாது, ஒரு பர்டிகுலர் ஜாதியினுடைய அளவு கிடையாது. அவர் வந்து ஒரு ஒய்டர் இது உள்ள ஒரு இவராக தான் காட்சி அளிக்கிறார். இது வந்து ஒரு மிகப்பெரிய அவங்க போய் கேட்டவங்களுக்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. அப்போ தான் அவர் சொல்கிறது சரியாக தான் இருக்கும் அப்படின்னாரு. அப்போது அவர் வேற ஒரு ஆர்கியூமெண்ட் அவர் சொல்கிறாரு. அது ஒரு கேள்வி இது டிஸ்கஷனில் வந்து அவர் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, பகுத்தறிவோடு கேட்கப்படுகிற கேள்விகளுக்கு மதங்களில் பதில் கிடைக்காது இப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார். மதத்தில் வந்து உனக்கு பதில் கிடைக்கணுங்க, பகுத்தறிவோடு கேட்டால் கிடைக்காதுன்றாரு. ஸோ இப்படிப்பட்ட ரொம்ப அதாவது ரொம்ப மாடர்ன் தாட் மட்டும் இல்லை, ரேஷனல் தாட்டை உள்ள ஒரு ஆன்மீக குரு தான் வந்து நாராயண குரு. ஸோ அது வந்து எனக்கு
ஸோ இவர் அது மாதிரி ஒரு வைடர் டைமென்ஷன்ஸ் உள்ள சிந்தனை வந்து அப்படி வச்சுட்டு இருக்கிற ஒரு ஆன்மீக குரு வந்து நீங்கள் தேடி பார்த்தாலும் கிடைக்காது. ஏதாவது ஒரு விதத்தில் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய ஒரு செக்டேரியன் இதை வந்து காட்டிடுவாங்க. இவர் வந்து ஓப்பன் மைண்டாகவே இருக்கார். அது அவருடைய இந்த இந்த விவாதங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பிரார்த்தனை சமாஜ் குரூப் வந்து பேசுது, அவங்க வந்து இந்த இது உருவ வழிபாடை எதிர்த்து பேசுது, ஐடல் வர்ஷிப்பை வந்து எதிர்த்து பேசி இவர் ஆதரிச்சு பேசுறாரு. அதான் நீங்கள் அதை படிக்கும்போது கூட பார்த்தீங்கன்னாக்கா அந்த விவாதத்திலேருந்து உயர்ந்து இவர் இருக்கிறார். அந்த அந்த ஆர்குமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா, பேச்சுகளில் பார்த்தீங்கன்னாக்கா, அப்போ அதுலேருந்து வந்து என்னன்னாக்கா அவருடைய மைண்ட் வந்து ஒரு ஓப்பன் மைண்டாக இருக்குது. உலகத்தில் வந்து இருக்கிற எல்லா இதையும் அவர் கவர் பண்ணுறாரு. அதோட முக்கியமானது ரொம்ப மாடர்னாக இருக்கார். ஒரு நவீனத்துவம் அவருடைய சிந்தனைகளில் இருக்குது. அது நவீனத்துவம்னாக்கா நான் என்ன சொல்லுவேன்னாக்கா, இதுதான் சொல்லுவார், நம்ம ரவீந்திரநாத் தாகூர் தான் சொல்லுவார், நீங்கள் எல்லாம் இருந்து இந்த மாடர்னிட்டி இல்லைன்னு வச்சுங்க, அது இட்ஸ் நோ யூஸ், அது நிற்காது, காலகாலது நிற்காது. அந்த மாடர்னிட்டின்னு ஒரு எலமெண்ட்டை வந்து அவர் எப்படி டிஃபைன் பண்ணுறாருனாக்கா, சாஸ்வதமாக இருக்கணும், என்றென்றும் நிலைத்து நிற்கிற ஒரு விஷயமா அது எப்படி ஆகுதுன்னாக்கா, அந்த ஒரு நீங்கள் வந்து இன்னைக்கு இருக்கிற மனுஷனுக்கு சொல்லக்கூடாது, என்றைக்கும் இருக்கிற மனுஷனுக்கு தான் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லணுன்றது தான் மாடர்னிட்டி ஆக்சுவலி. அது வந்து நான் நாராயண குரு கிட்ட நான் பார்க்குறேன். ஸோ அவருடைய பிறந்த நாளில் வந்து இப்படிப்பட்ட ஒரு ஒரு பேசுறதுக்காக எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, முக்கியமாக ப்ரொஃபஸர் கருணானந்தன் சாருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வணக்கம்.